Hi guys, welcome to Code in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 2657. Find the prefix common array of two arrays. You are given two zero indexed integer permutations a and b of length n. A prefix common array of a and b is an array C such that C of I is equal to the number of the count of numbers that are present at or before the index I in both A and B. Return the prefix common array of A and B. A sequence of n integers is called a permutation if it contains all integers from 1 to n exactly once. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டியூப்ளிகேட்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ப்ரிஃபிக்ஸ் காமன் அரேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். ரெண்டு இன்டிஜர் அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேஸ்குள்ளே ஆக்சுவலாக டியூப்ளிகேட்ஸ் இருக்காது. அண்ட் கொடுத்துருக்கிற நம்பரும் வந்து என்குள்ளாராக இருக்கும். என் மீனிங் அரே டாட் லென்த். ஸோ இதில் அரே லென்த் வந்து 4ன்றதுனால 1 to 4 நம்பர் ஷஃப்லாக இருக்கும். இதில் 1 to 3 ஓகே, பட் இட் வில் நாட் எக்ஸிட் மோர் தென் 50. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்க்கும்போது 0th இண்டெக்ஸில் இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 3 வந்திருக்கு. எந்த நம்பர்ஸும் காமன் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் அரே. ஓகே, ஏன்றது ஒரு லெட்ஸ் ஏ பி 0th இண்டெக்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது ரெண்டுத்தில் காமனான நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ரிசல்ட் ஆஃப் 0 இஸ் 0. ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து நம்பர் 3 அண்ட் நம்பர் 1 வந்திருக்கு. 3 and 1. இப்போ காமன் நம்பர்ஸ் என்னென்னது? இதில் 1, இதுலேயும் 1 இருக்குது. ஸோ 1 இஸ் அ காமன் நம்பர் பிட்வீன் ஏ அண்ட் பி. 3 and 3. 3 இஸ் அ காமன் நம்பர் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ரெண்டு காமன் நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 2. செகண்ட் இண்டெக்ஸில் 2 and 2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உள்ள காமன் நம்பர்ஸ் எத்தனை? 3 இஸ் காமன், 1 இஸ் காமன், 2 ஆல்சோ இஸ் காமன். ஸோ 3 நம்பர்ஸ் காமனாக இருக்குன்னு அர்த்தம். 4 and 4 அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸ் காமனாக இருக்குது. அகெயின் 4 ஆல்சோ இஸ் காமன். ஸோ 3 + 1 is 4. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் அரேவை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம், எத்தனை காமன் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2, 3 காமன் நம்பர்ஸ் இல்லை. 3 and 1 சேர்க்கும் போது 3 இஸ் காமன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ ஒரு நம்பர் காமன். அப்புறம் இந்த 1 and 2 போடும்போது இன்னொரு 2 நம்பர் ஆட் ஆகிக்குது. ஸோ 3. நல்லா நோட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டோட லாஸ்ட் நம்பர் வில் பி the length of the array. Okay, it should be the length of the array. ஓகேவா? and we can also tell that ஒரு நம்பர் வந்து நம்ம ஒரு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம்னா அதோட ப்ரீவியஸ் நம்பரை விட கண்டிப்பாக அது அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது ஆக்சுவலாக. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட லாஜிக் என்னென்னா, ஒரு இண்டெக்ஸாக போய் நம்பர்ஸை வந்து நான் அவங்க சொல்லிட்டாங்க, நம்பர்ஸ் வில் நாட் எக்ஸீட் 50 அப்படின்ட்டு. ஸோ 50 லென்த்துக்கு ஒரு அரே, ஸ்டாட்டிக் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? 50 லென்த்துக்கு ஒரு ஸ்டாட்டிக் அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் போயிட்டு ஏல வந்து நம்பர் 1 வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன். பியில் வந்து நம்பர் 3 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நான் செக் பண்ணுறேன், இந்த பியில் இருக்கிற 3 வந்து ஏல இருக்கா அப்படின்ட்டு. இல்லை. அதே மாதிரி ஏல இருக்கிற 1 வந்து பியில் இருக்கா இல்லை. ஸோ கவுண்ட் வில் பி 0. ஓகேவா? ரிசல்ட் ஆஃப் 0 வந்து 0. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏல வந்து 3 வருது, ஏல வந்து 3 வருது, 1 அப்டேட் பண்ணிட்டேன். பியில் வந்து 1 வருது, 1 அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் பார்க்குறேன், அரே ஆஃப் ஏல வந்து 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். எஸ், இட் இஸ் தேர். அரே ஆஃப் பியில் வந்து 3 இருக்கான்னு செக் பண்ணுறேன். எஸ், இட் இஸ் தேர். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுவும் இருக்குன்றதுனால நான் கவுண்ட்டை வந்து 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ 2 and 2 இங்கே தான் ஒரு ட்ரிக்கு. இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ இங்கே நான் 2 தடவை இதில் 2 இருக்கான்னு பார்த்துட்டு 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்கான்னு பார்த்து 2 இருக்குன்னு சொல்லிட்டு 2 தடவை அப்டேட் பண்ண முடியாது. இஃப் அரே ஆஃப் ஐயும்
if a of ஐயும் b of ஐயும் சேமா இருந்தது அப்படின்னா I'll be incrementing the counter only once. ஓகேவா? ஸோ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். அதே மாதிரி 4, இங்கே 1, இங்கே 1, இங்கே வந்து 4. ஓகேவா? ஸோ இஃப் we do the same for 2 3 1, இந்த அரேக்கு பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அரே 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 ஏல வந்து 2 இருக்கு, அரே பியில் வந்து 3 இருக்கு. ஸோ அரே ஏல வந்து 3 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்காது. அரே பியில் வந்து 2 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்காது. ஸோ கவுண்ட் வில் பி 0. ஓகே. அண்ட் அரே ஏல வந்து 3 இருக்கு, அரே பியில் வந்து 1 இருக்கு. இப்போ அரே பியில் வந்து 3 இருக்கான்னு பார்ப்பேன், அரே பியில் வந்து 3 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்கு. பிகாஸ் அரே ஏல 3 இருக்கும்போது நான் 3 இங்கே அப்டேட் பண்ணும்போது அரே பிலையும் அந்த 3 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்குன்றதுனால கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி 1 அப்டேட் பண்ணும்போது அரே ஏல 1 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்காது. ஸோ ஐ வில் நாட் அப்டேட். ஸோ ரிசல்ட் வில் பி கவுண்ட். அடுத்து இங்கே 2 அப்டேட் ஆகும், இங்கே 1 அப்டேட் ஆகும். இங்கே 2 அப்டேட் பண்ணும்போது அரே ஏல அந்த 2 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்கும். ஸோ கவுண்ட் வில் பி 2. அண்ட் அரே ஏல 1 போடும்போது அரே பியில் அந்த 1 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்கு. ஸோ கவுண்ட் வில் பி 3. ஸோ இங்கே வந்து 3. 0 1 3 இஸ் த ஃபைனல் அரே. சரிங்களா? ஸோ ஒரு ரிசல்ட் அரே இருக்கு. அண்ட் அரே ஏ, அரே பி, போத் ஆர் ஆஃப் லென்த் 51. ஓகே, கான்ஸ்டன்ட் லென்த்து. அப்புறம் இன்ட் கவுண்டர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, 0லேருந்து அரே டாட் லென்த் வரைக்கும் போகுது. அரே ஏல வந்து ஏ ஆஃப் ஐ வந்து நான் பார்த்தா 1ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிப்பேன். அரே பியில் வந்து பி ஆஃப் ஐ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 1ன்னு அப்டேட் பண்ணிப்பேன். இப்போ அரே ஆஃப் ஏல வந்து பி ஆஃப் ஐ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா இங்கே 1ன்னு இருக்கும், அப்போ நான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி அரே ஆஃப் பியில் ஏ ஆஃப் ஐ பார்த்துருக்கேன் அப்படின்னா 1 இருக்கும், கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். டிஃபால்ட்டாக ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா கவுண்ட்டை ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணி அரே ஆஃப் ஐல அந்த கவுண்ட் போட்டு கண்டினியூ போட்டுருவேன். ஐ வில் நாட் சி த ரெஸ்ட். ஏன்னா இதுக்குள்ளே போனேன் அப்படின்னா கவுண்ட் 2 தடவை இன்க்ரிமெண்ட் ஆயிரும், விச் இஸ் ராங். ஓகே, அப்படி இல்லைனா அரே ஆஃப் ஐல கவுண்ட்டை போட்டுட்டு ஐ வில் ரிட்டர்ன். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n 50 தான். ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2 அரே, தட்ஸ் ஆல்சோ 50. ஓகே, ஸோ யா இதை இன்னொரு விதமாகவும் போடலாம், ஹேஷ் செட் யூஸ் பண்ணி. ஓகே, செட் ஏ, செட் பி. செட் ஏல வந்து எந்தெந்த நம்பர்ஸ்லாம் பார்க்குறோமோ, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் செட் ஏல 2 இருக்குது, செட் பியில் 3 இருக்குது. ஸோ 3 வந்து செட் ஏல இருக்கான்னு பார்ப்பேன், செட் பி டாட் கண்டெய்ன்ஸ் 2 பார்ப்பேன், இல்லை அப்படிங்கிறதுனால கவுண்ட் ரிசல்ட் வில் பி 2. இப்போ 3 செட் ஏல 3 போட்டுருவேன், செட் பியில் 1 போட்டுருவேன். செட் பியில் வந்து செட் ஏல 1 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்காது. செட் பியில் வந்து 3 இருக்கான்னு பார்ப்பேன், இருக்கும். ஸோ அதில் இன்க்ரிமெண்ட் த கவுண்டர் பை 1. அதே மாதிரி இங்கே 1 போடுவேன், இங்கே 2 போடுவேன். ஸோ செட் ஏல வந்து 2 இருக்கா, இருக்குது. செட் பியில் 1 இருக்கா, இருக்குது. ஸோ கவுண்டர் வில் பி 3. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கும் நம்ம ஒரு செக் போடணும். இஃப் ஏ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் பி ஆஃப் ஐ, தென் ஐ வில் இன்க்ரிமெண்ட் த கவுண்டர் பை 1. ஸோ இது ரெண்டும் சேம் தான், சிமிலர் அப்ரோச்சஸ். அப்படி இல்லைனா இன்னொரு விதமாகவும் போகலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 நம்பர் காமனாக இருந்ததுன்னா ஆப்வியஸாக கவுண்ட் வில் பி 2. கரெக்டாக, சம் இஸ் 2. ஓகேவா? instead of 2 arrays you can declare only 1 array. ஓகே, ஒரே ஒரு அரே வச்சுட்டு இதுலேயுமே நம்ம மேனேஜ் பண்ணலாம். எப்படின்னா இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது அப்படின்னா அரே ஆஃப் 2ல் 1ன்னு போட்டுருவேன், அரே ஆஃப் 3ல் 1ன்னு போட்டுருவேன். அதே மாதிரி இங்கே 3 பார்க்கும்போது அரே ஆஃப் 3ல் வந்து 2 போட்டுருவேன். இப்போ 3 வந்து 2 அரேலையும் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் த கவுண்டர் பை 1. அப்புறம் அரே ஆஃப் 1ல் வந்து 1 போட்டுருவேன். ஓகே, இது 2 இல்லை, ஸோ ஐ நாட் இன்க்ரிமெண்ட் த கவுண்டர். அப்புறம் 1 வந்து 2 ஆக்கும்போது ஐ இன்க்ரிமெண்ட் த கவுண்டர் பை 1. அண்ட் 2 வந்து செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 1 2 ஆகும்போது ஐ இன்க்ரிமெண்ட் த கவுண்டர் அகைன் பை 1. ஸோ இங்கே வந்து ரிசல்ட் 3. இப்போ இந்த அரேக்கு போட்டோம் அப்படின்னா
1 1 ஏல வந்து 1 பில வந்து 3 ஏல வந்து 3 பில வந்து 1. ஸோ இப்போ கவுண்டர் வந்து 2 ஆகும். அந்த 2 வந்து நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் 2 2 தடவை பார்க்குறேன். அதனால 2 2 தடவை போட்டுட்டு 2 ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐ வில் நாட் பி அப்டேட்டிங் பிகாஸ் 2 வந்து ஒரு அரேல பார்த்துருக்கேன்னா அப்டேட் ஆகும். ரெண்டாவது இதில் 2 பார்க்கும்போது இது 2 ஆயிரும். ஸோ கவுண்டர் வில் இன்க்ரிமெண்ட் பை 1 அகைன். ஓகேவா? ஐ மீன் சாரி, வில் இன்க்ரிமெண்ட் பை 1. ஸோ இங்கே 3 வந்துடும். அதே மாதிரி 4 வந்து 1 திரும்ப வந்து இன்னொரு தடவை வரும். ஸோ கவுண்டர் வில் பி 4. கவுண்ட் வில் பி 4. ஓகே, ஸோ இதோட கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா, I'll make this as result array 51 so array of a of I plus plus array of b of I plus plus இப்போ array of a of I plus plus பண்ணும்போதே நான் வந்து செக் பண்ணணும் இல்லையா? if array of a of I வந்து 2 இருந்தா count plus plus array of b of I 2 இருந்தா count plus plus array of I வந்து count. ஏன் இந்த மாதிரி அரே ஆஃப் ஐயும் அரே ஆஃப் பி ஆஃப் ஐயும் சேமாக போடல அப்படின்னா, இப்போ ரெண்டுமே வந்து 2 இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ரெண்டுமே வந்து அட் அ டைம் அப்டேட் பண்ணிடுவேன். அப்போ நான் இந்த இஃப் வந்து நான் கீழே போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த கவுண்ட் 2 தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? நான் இப்படி போட்டால் தான் 2 ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அரே ஆஃப் ஏ ஆஃப் ஐ வந்து 1 இருக்கும். அடுத்த இன்னொரு தடவை பார்க்கும்போது 2 அப்டேட் ஆகும். ஸோ கவுண்டர் வந்து 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும் 2 பார்க்கும்போது மட்டும். சரியா? ஸோ திங்க் யா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் சேம் தான். பிக் O of n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் O of 51 கான்ஸ்டன்ட். அப்படி இல்லைனா இதை வந்து a டாட் லென்த்னு கூட போட்டுக்கலாம். a டாட் லென்த் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ ஐ கெஸ் தட்ஸ் இட் ஃபார் டுடே and wish you all a very happy Pongal. தேங்க்யூ. சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.